ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு MMSK Vlogs. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்முடைய ஹேருக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ஹேர் பேக்கை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அந்த ஹெல்த்தியான ஹேர் பேக் வந்து என்ன அப்படின்னா ஃப்ளாக்ஸ் ஜெல்லு. இப்போ நமக்கு மார்க்கெட்லேயே வந்து நிறையவே வந்து நமக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட்லலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃப்ளாக்ஸ் ஜெல்லை பற்றி தான் நமக்கு நிறைய நம்ம வந்து யூடியூப்பை திறந்தாலே போதும், இல்லைன்னா கூகுள் ஓப்பன் பண்ணாலே போதும், ஃபுல்லுமே வந்து இந்த ஃப்ளாக்ஸ் ஜெல்லு அட்வர்டைஸ்மெண்ட் பற்றி தான் நமக்கு ஃபுல்லுமே வந்து வருது. இதை நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவே நம்ம எப்படி வீட்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத நம்ம அந்த வீடியோவில் பார்க்குறோம். நான் இன்னைக்கு வந்து சிம்பிளாகவே வந்து 25 ரூபாயிலே நம்ம வந்து இந்த முடிக்கலாம். அந்த ஃப்ளாக்ஸீட் ஜெல்லை வந்து நம்ம வீட்டிலே வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். இது நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலோ இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு போனாலோ நம்ம ஹேரை வந்து ஷைனிங்காகவும் ஹெல்த்தியாகவும் வந்து வைக்கிறதுக்காக வந்து இந்த ஹேர் பேக்கை நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். இந்த ஃப்ளாக்ஸீடு ஜெல்லை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறத நம்ம அந்த வீடியோவில் ஈஸியாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது எதுவுமே இல்லைங்க, சிம்பிளாகவே நம்ம பண்ணலாங்க. இந்த ஃப்ளாக்ஸீட் ஜெல்லு செய்கிறதுக்கு வந்து முதல்ல வந்து என்ன அப்படின்னா ஃப்ளாக்ஸீடு வேணும். அதுக்கப்புறம் அது கூட நம்ம கொஞ்சம் வந்து ஹெல்த்தியாக வந்து இருக்கிறதுக்காக நான் ரோஸ்மேரி லீவ்ஸை வந்து இன்றைக்கும் நான் வாங்கியிருக்கிறேன். இந்த ஃப்ளாக்ஸீடு ஜெல்லு, இந்த ஃப்ளாக்ஸீடு இருக்குல்ல, இது வந்து நான் 1/4 கிலோ வந்து 55 ரூபான்னு தான் வாங்கினேன். இது நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும், இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் மார்க்கெட்லேயும் வந்து கிடைக்கும். ரொம்பவே வந்து நமக்கு எல்லா இடமுமே கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இது. இது நம்ம வீட்டிலே வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். இது கூடவே வந்து இதுதான் ஃப்ளாக்ஸீடு. இது கூடவே நான் வந்து என்னென்னா இந்த ஹேர் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காக ரோஸ்மெரி லீவ்ஸை வந்து எடுத்துருக்கிறேன். இந்த ரோஸ்மெரி லீவ்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷான லீவ்ஸும் நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும், அதே நேரத்தில் ட்ரைடு லீவ்ஸும் வந்து கிடைக்கும். இது வந்து நம்ம எப்போனாலுமே வந்து நம்ம வீட்டில் வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஜெல் காலியாக நம்ம வீட்டிலே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் இது சூப்பர் மார்க்கெட்டில் வந்து கிடைக்கும். இதனுடைய ரேட் வந்து கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி தான். இது வந்து 139. ஆனால் இது வந்து ஒரு 10 டைம்ஸ் கிட்ட நம்ம வந்து செய்கிறதுக்கு வந்து இது யூஸ் ஆகும். 1 டைம் வந்து நான் செஞ்சோம் அப்படின்னா நம்ம 2 வாரம் வரைக்கும் வந்து நம்ம வீட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை, நம்ம நார்மல் டெம்பரேச்சர்லேயே வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து 3 ஸ்பூன் வந்து ஃப்ளாக்ஸீடு வந்து எடுத்துக்கிட்டேன். அது கூடவே நான் வந்து 2 ஸ்பூன் வந்து ரோஸ்மெரி லீவ்ஸும் வந்து எடுத்துக்கிட்டேன். இது வந்து நமக்கு இந்த ரோஸ்மெரி லீவ்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணும்போது அந்த ஜெல் வந்து ரொம்பவே வந்து வாசமாகவும் இருக்குது, ரொம்ப அரோமேட்டிக்காக. நம்ம இது குளிக்கும்போது ஷாம்பு போட்டு குளிக்கணும்னு அவசியமே இல்லை, அப்படியே வந்து நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணாலே நமக்கு போதும், ஹேர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து நான் 1 லிட்டர் வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணிட்டேன். இந்த 1 லிட்டர் வாட்டர் வந்து நமக்கு வந்து ஒரு 400 ml வர்றது வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து நல்ல பாயில் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். இதுதான் வந்து நமக்கு ஃப்ளாக்ஸீடும் நம்ம வந்து ரோஸ்மெரி லீவ்ஸை வந்து எடுத்துருக்குறோம். இப்போ வந்து 1 லிட்டர் தண்ணி வந்து சேர்த்துருக்குறேன். நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கிறது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு மூடி போட்டு அப்படியே அந்த பாத்திரத்தில் வந்து மூடி வச்சிடலாம், கொஞ்சம் சூடாகிறது வரைக்கும். இப்போ நம்ம மூடி போட்டு வைக்கும்போது சீக்கிரமாகவே வந்து பாயில் ஆயிரும். இப்போ நமக்கு வந்து பாயில் ஆகிட்டு நம்ம பாயில் ஆகிட்டே இருக்கும்போது நான் இது என்ன அப்படின்னா எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்கும், மீஷோ, அமேசான், இதில் மீஷோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு பேக்கெட், ஒரு பாக்ஸு, ஒரு டப்பாவே வந்து என்ன அப்படின்னா 20 ரூபா தான். ஒரு பாக்ஸுக்குள்ளே வந்து பார்த்தோம்னா 4 கண்டெய்னர் இருக்கும். ஒன்று வந்து இந்த சைஸில் 2 இருக்கும், 2 வந்து சின்ன சைஸில் இருக்கும். இது 60 ருபீஸ்க்கு தான் நான் வந்து வாங்கினேன். இதில் நம்ம வாங்கி அடைச்சி வச்சுட்டோம் அப்படின்னா 1 வீக் வரைக்கும் வந்து இந்த ஜெல் வந்து நமக்கு வந்து கெட்டு போகவே செய்யாது. அப்படியே வந்து நம்ம எப்படி வச்சு ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கோமோ அதே மாதிரியே தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து தண்ணி வந்து கொதிச்சாச்சு. நம்ம வந்து கொஞ்சம் அப்பப்போ நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா பாயில் ஆனதுக்கப்புறம் வந்து அந்த நுரை பொங்கி, அது பாயில் ஆகிட்டு இருக்கும்போதே நமக்கு வந்து அந்த நுரை இருக்குல்ல, நுரை வந்து மேலே பொங்கி வந்துட்டு இருக்கும். அது வந்து கீழே கொட்டாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து ஒரு ஸ்பூனோ இல்லைன்னா கரண்டியோ போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே நம்ம இருக்கணும். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் கீழே வந்து கொட்டாதே, இல்லை அப்படின்னா கீழே கொட்டிடும். நம்ம கொட்டுற ஸ்டேஜ் வரும்போது நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ நமக்கு வந்து ஜெல்லு ரெடியாகக்கூடிய கண்டிஷனில் வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே வந்து நம்ம வந்து இந்த ஜெல்லை வந்து வடிகட்டிடணும். ஏன்னா நம்ம வந்து டீ தூளெல்லாம் வந்து வடிகட்டுவோம்ல, நம்ம டீ போட்டோம்னா அதே இதில் வச்சு அந்த கண்டெய்னரில் வச்சு நம்ம வந்து இதை வடிகட்டிடலாம். உடனே வடிகட்டலை அப்படின்னா அந்த ஜெல் வந்து ரொம்பவே வந்து ஜெல் மாதிரி மாறிடும். அதுக்கப்புறம் நமக்கு வடிகட்டுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும்.
உடனே நம்ம வடிகட்டிட்டோம் அப்படின்னா அந்த சீடு தனியாக வந்துடும், ஜெல்லு வந்து நமக்கு தனியாக வந்துடும். இது வடிகட்டிட்டு நம்ம லைட்டாக வந்து ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி வந்து கொடுக்கணும். மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஜெல் எதுவுமே வந்து அந்த சீடில் வந்து இருக்காது, ஃபுல்லுமே வந்து கீழே வடிகட்டி ஆயிரும். இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா அந்த ஜெல் வந்து சீடில் வந்து ஒட்டி இருக்கும், அதுக்காக தான் அந்த ஜெல்லை நம்ம வடிகட்டிக்கும் போது அந்த சீடில் வந்து ஜெல் இருக்கிறதே தெரியாது, தனியாகவே வந்து நமக்கு பிரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது பார்த்தோம்னா தண்ணி மாதிரி தான் இருக்கும். ஒரு அது ஒரு 10 நிமிஷம் கழிச்சிட்டோம் அப்படின்னா அது ஜெல்லி மாதிரி. அதை எடுக்கிறதுக்கே நம்ம கத்தாழை ஜெல்லெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இதுவும் வந்து இருக்கும். ஆனால் பார்க்க வந்து கையில் வந்து ஒட்டவே செய்யாது, கையில் நிற்காது. அதே நேரத்தில் அந்த மாதிரி தான் இந்த மாதிரி இருக்கும், ஜெல்லு மாதிரி. ஃபர்ஸ்ட் இது வந்து சூடாக இருக்கும்போது இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸு. இப்போ வந்து போக போக வந்து பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். நான் இது ஒரு வந்து கரண்டி வச்சு நான் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு தான் வந்து இருந்தேன். உண்மையிலேங்க நம்ம வீட்டிலே வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாங்க இந்த ஜெல்லு. நம்ம வெளியே கடையில் வாங்கணும்னு அவசியமே வந்து இல்லை. இந்த பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் ஜெல்லு மாதிரி வந்து இருக்கும். பார்க்குறதுக்கு வந்து அவ்வளவு அழகாகவே இருந்தது. இது வந்து நான் அந்த டப்பாயில் வந்து அடைச்சி வச்சுக்கிட்டேன். எனக்கு வந்து 4 பாட்டில் இந்த மாதிரி கண்டெய்னரில் வந்து 4 கண்டெய்னரில் வந்து வந்திருந்து. 1 பெரிய பாட்டில், இது அதை விட கொஞ்சம் சின்னது, அதை விட குட்டியானது 2 இது வந்திருந்து. எனக்கு வந்து இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 2 வாரத்துக்கு வந்து நமக்கு வருங்க. எதுவுமே வந்து கெட்டு போகாது. நம்ம வெளியிலே வந்து ரூம் டெம்பரேச்சர்லேயே வந்து நம்ம வச்சுக்கலாம். அப்படியே வந்து நம்ம வீட்டில் நம்ம எப்போ குளிக்கிறோமோ அப்போ வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம வந்து வெளியே எங்கேயா போக வேண்டியது இருக்குது, ஒரு ஃபங்க்ஷன் வீடு போக வேண்டியது இருக்குது, நம்மளுடைய ஹேர் வந்து ஷைனிங்காக நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour வந்து விட்டுறணும். விட்டுட்டு வந்து நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா ட்ரை பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா ஹேர் வந்து அந்தளவு வந்து நல்லாயிருக்கும். அந்த ஜெல்லு வந்து விழும்போது எப்படி இருந்து பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் இருக்கும். ஜெல்லி மாதிரி தான் பார்க்குறதுக்கு வந்து ஜெல்லி மாதிரி தான் இருக்கும். அதை அப்படியே நம்ம டைரெக்டாகவே நம்மளுடைய ஹேரில் வந்து அப்ளை பண்ணலாம். ஆயில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே வந்து நம்மளுடைய ஹேரில் வந்து அப்ளை பண்ணலாம். நான் இன்னைக்கு வந்து அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணிவிட்டு நான் 1/2 hour வந்து விட்டுட்டேன். ஹேர் ஃபுல்லுமே வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணும்போது நமக்கு தண்ணி மாதிரி தான் இருக்கும் அது. ஆனால் வந்து ட்ரை ஆனதுக்கு அப்புறம் வந்து நல்லா வந்து நம்ம ஒயிட் எக்கு போட்டது மாதிரி இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஹேரு. போட்டுட்டு நான் இப்போ வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்னுடைய ஹேர் வந்து இப்படி இருந்தது. ஹேர் ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.